விடியாதோ என்னாலும் பாலியல் குற்றங்கள். ச்சே, இவங்களெல்லாம் மனுஷங்க தானா இல்ல மிருகங்களா? உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல என்று கோப கனலை பொழிந்தார் சந்திரன். என்னாச்சு? அப்படி என்னதான் செய்தி? சமையல் அறையிலிருந்து விரைந்தாள் விஜயா. கையில் இருந்த நாளிதழை விஜயாவிடம் நீட்டினார் சந்திரன். சென்னைக்கு அருகில் 22 வயது பெண் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டுள்ளார். விஜயாவுக்கு அந்த செய்தியை வாசித்ததும் மனம் பதைப்பதைத்தது. வேதனையிலும் ஆத்திரத்திலும் சாபங்கள் பல விடுத்தாள். இதுக்குத்தான் பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்பவே பயமா இருக்கு. பக்கத்துல கடை தெருக்கு கூட அனுப்புறதில்லை. தினமும் அலுவலகம் போயிட்டு வரத்துக்குள்ள பயத்துல நெருப்பு கட்டி தான் இருக்க வேண்டியிருக்கு. பெண்களை வெறும் சதை பிண்டமா மட்டும் பார்க்கிற இந்த மாதிரி சண்டாளங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அந்த பெண்ணுக்கு எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும். அத்தனையும் ஒரே நாளில் நாசமாக்கிட்டாங்களே. அந்த பெண்ணை பெத்த மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும் என்று சொல்லும் போதே அவளது கண்களில் நீர் ஊற்று தென்பட்டது. இவ்வளவு நேரம் அறைக்குள் நடந்தவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அர்ச்சனா வெளியே வந்து அவசரமாக தனது வாட்சை கட்டினாள். அவள் அம்மாவின் பார்வை தன்மேல் படுவதற்குள் அந்த இடத்தை விட்டு போக எண்ணினாள் என்பது அவளின் அவசரத்திலும் பாவனையிலும் தெரிந்தது. அர்ச்சனா, இரு, அப்பாவை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வர சொல்ற. ஏமா, எப்பொழுதும் நானே தானே போவேன். சொன்னா ஒரு வார்த்தை கேளு, சும்மா விதாந்தவாதம் பிடிக்காதே. என்னம்மா ஆச்சு உனக்கு? இப்போவுமே ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிட்டு. இன்னும் அப்பா கிளம்பி வந்து என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுமா? நானே போயிருக்கிறேன் சிறுசிறுப்புடன். நான் என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியாய் பேசுறதையே வழக்கமா வச்சிருக்கியா? ஒரு விஷயம் சொன்னா அது ஏன் எதுக்குன்னு புரிஞ்சுக்கோ. ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. அப்பா கூட போன்னு சொன்னா கேளு. உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா எங்களால தாங்கிக்க முடியுமா? இதுக்கு தான் இந்த மனுஷங்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், டிகிரி முடிச்சதோட போதும், இந்த வேலைக்கெல்லாம் அனுப்ப வேண்டான்னு. கேட்டாரா இவரு? செல்ல மகள் ஆசைப்படுறாள்னு அனுப்புனீங்க. இன்னைக்கு அதோடையாச்சும் நின்னுச்சா? இப்போ ஏதோ எம்எஸ் படிக்கணுமாம், அதுவும் இங்கெல்லாம் வேண்டாமாம். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு அடம் பிடிச்சு விசா வரைக்கும் வாங்கியாச்சு. நானே கரோப்புல கொத்து மாதிரி ஒரே ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். அதையோ எங்கேயோ கண்காணாத வெளிநாட்டில் விட்டுட்டு தினம் தினம் அவ எப்படி இருக்காளோ என்னவோன்னு பயந்தெல்லாம் சாக முடியாது என்று பட்டாசாய் வெடித்து தள்ளினாள் விஜயா. கண்களில் பெருகிய நீரூற்றுடன் மகள் மனைவி இருவரும் நிற்கும் நிலைமையை சமாளிக்க பிரயத்தனம் செய்தவராய் சந்திரன், விஜயா, காலாங்காத்தாலேயே இப்போ எதுக்கு கத்துற? போய் சமையலை கவனி என்றார் அதட்டலுடன். ஆமா, எப்போ பாரு என் வாயை அடைக்கிறதுலே இருங்க. கோழி கூவியா பொழுது விடிய போது. ஆனா மறுபடியும் வெளிநாடு அது இதுன்னு என்கிட்ட வந்து நிக்காதீங்க யாரோ. என்னை முணுமுணுத்தபடி இடுப்பில் சுருகியிருந்த சேலை முனைப்பால் கண்களில் வழிந்த நீரை துடைத்து கொண்டு சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள். சோகமும் கோபமும் ஏக்கமும் கொண்ட பார்வையுடன் தன் அப்பாவை பார்த்தாள். வார்த்தைகள் ஏதும் அற்றவராய் நிதார்சனத்தை ஏற்றவராய் மீண்டும் தன் கண்களை செய்தித்தாளின் பக்கம் திருப்பினார். அங்கிருந்த மேஜையில் தன் ஐடி கார்டை எடுத்தார். அதில் சி அர்ச்சனா, ஜேர்னலிஸ்ட் என எழுதப்பட்டிருந்தது. விறுவிறு என்று வாசலை நோக்கி நடந்தாள். வாசலில் எப்பொழுதும் அவள் செல்லும் ஆட்டோ அவளுக்காக காத்திருந்தது. சுற்றி நடப்பவை ஏதும் அவள் கண்களுக்கும் தெரியவில்லை, அவள் காதுகளையும் எட்டவில்லை. மனம் மட்டும் தீராமல் பேசிக்கொண்டது பேர் எரிச்சலாய். செய்தித்தாள்களில் பாலியல் குற்றங்கள் தொடர்பான செய்திகள் வரும்போதெல்லாம் பெரும் போராட்டங்கள் நடக்கத்தான் செய்கின்றன. அந்த கொடியவர்களுக்கு எப்படியாச்சும் தண்டனை கிடைக்கணும் என்று. அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த கொதிப்பும் அடங்குகிறது. மறுபடியும் நாட்டில் ஏதாச்சும் ஒரு மூலையில அதே மாதிரியான சம்பவம் நடக்கத்தான் செய்கிறது. அப்போ மீண்டும் போராட்டம். அதுக்கப்புறம் இதே கதை தான் தொடர்கிறது. ஆனால் காலங்கள் கடந்தாலும் இந்த சம்பவங்களால பாதிக்கப்பட்ட பெண்களும் அவங்க குடும்பமும் கனவுகள் பல கொண்ட என்னை போன்ற பெண்களும் மகளின் கனவுக்கு தடை சொல்லவும் முடியாமல் தைரியமாய் உலகை எதிர்கொள்ளவும் முடியாமல் தவிக்கும் பெற்றோர்களுக்கும் மட்டும் விடியாதோ. என்னாலும் என்று காலத்திற்கும் மீள முடியாத துயருக்குள் அகப்பட்டு கொண்டு தவிக்கும் நிலைக்கு ஆளாகின்றோம். இன்னும் எதுக்கெல்லாம் பயப்படணுமோ தெரியலையே. ஜெர்மன்ல எம்எஸ் பண்றதுக்கு 2 வருஷமா கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கினேன். ஆனா அதெல்லாம் ஒரே நொடியில் பாழாகதே.
கனவும் லட்சியமும் கூட ஆண் பெண் பாகுபாடு பார்த்துதான் வரணுமா? எத்தனை இடர்களை தாண்டி வர வேண்டியிருக்கு. படிக்கிற இடத்துல, அலுவலகத்துல, பக்கத்து வீட்டில், ரோட்ல, பஸ்ல, அப்படி இப்படின்னு தினம் 1000 தடைகளை தாண்டி தான் வாழ வேண்டியிருக்கு. அப்படியே அத்தனை தடைகளையும் தாண்டி வந்தா கூட கடைசியா பெத்தவங்களுடைய பயம் என்ற தடையை மட்டும் உடைக்கவே முடியறதில்லை. சில சமயங்களில் அது நியாயமான பயம்தான் என்று கூட நமக்கே தோன்ற ஆரம்பிச்சது. தினம் தினம் செய்தித்தாளை எடுக்கும்போது இத மாதிரி 1000 விஷயங்களை பார்க்கின்றோம். அப்போதான் புரியுது, மனிதர்கள் என்ற பெயரில் எத்தனை மிருகங்கள் இந்த உலகத்துல சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்குன்னு. விலங்குகளில் கூட பெரும்பாலானவை தன் சக இன விலங்குகளை அடித்து சாப்பிடுவதோ இல்லை அவை துன்புறும் நிலை கண்டு மகிழ்வதோ இல்லை. ஆனால் மனித பிறவிகளாய் பிறப்பெடுத்து தன் சக இன மனிதர்களை பாலின வேறுபாடு என்று ஒரே காரணத்துக்காகவும் தன்னோடு வக்கிரகமான எண்ணங்களின் மகிழ்வுக்காகவும் மனித நேயமின்றி தன் வலியைப் போலவே பிறரின் வலியும் இருக்கும் என்று உணராமல் சித்திரவதை செய்யும் கேவலமான இந்த பிறவிகள் மனித பிறவியில் மட்டுமல்ல, வேறெந்த பிறவிகளிலும் சேர்த்து கொள்ள முடியாத ஜந்துக்களாகத்தானே இருக்க முடியும். இன்னைக்கு இந்த உலகம் எத்தனையோ வளர்ச்சி முன்னேற்றம்னு ஒரு நாகரிக சமூகமா வளர்ந்துருக்கு. நாமும் எல்லாத்திலேயும் நாகரிகம் பார்க்கின்றோம். உடையில் நாகரிகம், உணவு உண்ணும் முறையில் நாகரிகம், பேசும் துணியில் நாகரிகம், மேடை நாகரிகம், நடை மற்றும் பாவனையில் நாகரிகம் என எடுத்த எடுப்புகள்லாம் நாகரிகம் பார்க்கும் நாம் ஏன் உணர்வுகளில் நாகரிகம் பார்க்க தவறிட்டோம்? உண்பதும் உடுத்துவதும் மற்றவர் பார்வைக்கு வெளிப்படையாய் தெரிவதால் அதில் நாகரிகம் பார்த்து நடக்கும் நாம். உணர்வுகள் என்பது மனதோடு தொடர்புடையது, மற்றவர் பார்வைக்கு புலப்படுவதில்லை என்பதாலும் அது எவ்வளவு வக்கிரகமான எண்ணங்களை கொண்டிருந்தாலும் வெளியில் தெரிவதில்லை என்பதாலும் தான் உணர்வில் நாகரிகம் என்று ஒன்றை இன்றளவும் பார்க்காமல் விட்டுவிட்டோமா? வரைமுறையற்ற எண்ணங்களும் வக்கிரகமான உணர்வுகளும் கூட அசிங்கத்தின் குறியீடுகள் தானே. எண்ணங்களின் வலைக்குள் திடீரென சிக்கி 8 கால் பூச்சியாய் காதை எட்டியது அர்ச்சனாவின் செல்போன் ரிங்டோன். திடுக்கிட்டவளாய் கைபேசியின் திரையை பார்த்தாள். திரையில் அம்மா காலிங். சொல்லுமா. அர்ச்சனா, ரீச் ஆயிட்டியா? இன்னும் இல்லம்மா, போயிட்டு கால் பண்ணி சொல்றேன். ஆஃபீஸ் போயிட்டு கால் பண்ணு என்று போனை கட் செய்தாள். சுழித்த புருவமும் பொங்கி வந்த கோவமும் அவன் முகபாவத்தில் தெரிந்தது. கைபேசியை பையில் போட முயன்ற போது மீண்டும் ஒலித்தது அவள் கைபேசி. அவரோட மொபைல் நம்பர் அண்ட் பிரஸ்பீட் லொகேஷன் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் கோ ஹைட். அர்ச்சனாவிடம் என்று பதில் ஏதும் இல்லை. சில நொடிகள், அர்ச்சனா கேன் யூ ஹியர் மீ? யா சார், ஐ எம் ஆன் தி வே. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.